சரிக்கா. அக்கா, இப்ப எதுக்குக்கா கதவை சாத்தின? அருள் மாமா போட்டோவை நீ எதுக்கு உன் போட்டோ பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்க? சத்யா சத்யா, கொஞ்சம் சத்தம் போடாம கொஞ்சம் மெதுவா பேசுறீ. சரி, எதுக்கு நீ அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? கரிகாலன் மாமாவை தானே நீ கட்டிக்க போற, அப்புறம் எதுக்கு அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? எனக்கு கூட புரியலக்கா. சொல்லு சொல்லுக்கா. சத்யா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அருள் மாமனை கட்டிக்கணும் தாண்டி ஆசை. நான் அவர் மேல என் உயிரையே வச்சிருக்கேன்டி. அக்கா, உன் மனசுக்குள்ள அருள் மாமாவை தான் நினைச்சிட்டு இருக்கனா? உன் கல்யாண விஷயத்த பேசும்போதே பெரிய மாமா பேசின அன்னைக்கே உன் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாம்ல. என்னடி என் மனசுல என்ன இருக்குன்றத யாருமே கேட்கல. என்ன கேட்காமலே அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அக்கா, பெரிய மாமா உன் விருப்பத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இதை கேட்காம விட்டாரு? நான் மாமாவுக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன். நான் வர்றதுக்குள்ள கரிகாலன் மாமாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் சம்மதம்னு அவங்களா நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. சரிக்கா, அப்ப உன்னை கேட்காம தான் முடிவு பண்ணிட்டாங்கன்றத நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. நான் அப்பவே சொல்லலாம் தானே நினைச்சேன். ஆனா அன்னைக்குதான் அப்பா மனசு மாறி பெரியம்மா வீட்டுக்கு போய் பெரியம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்த சந்தோஷத்துல அம்மாவும் பெரியம்மாவும் இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்ல போய் அப்பா திரும்பவும் கோபப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் என்னால அன்னைக்கு எதுவுமே பேச முடியாம போயிருச்சு. நான் கிளம்புறேன். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் கோச்சு பண்ணு. கொஞ்ச நேரம் தானே லேட்டா வந்த, அதுக்கே மேடம் இவ்ளோ கோச்சுக்கிறீங்க? நீ பேசாத, முதல்ல வாய் மூடு. மூடிடுறேன். ஏய், என்ன பண்ற நீ? ஓ, ஏன் வாயா? என்னடா உனக்கு கிண்டலா இருக்கா? எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? அரை மணி நேரமா நான் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன குறை சொல்லணும்னா உனக்கு தூக்கம் வராது. சரி, எதுக்கு இப்ப என்ன வர சொன்ன? இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ செத்த, இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியலையே. என்னவா இருக்கும்? சரி, சமாளிப்போம். டேய், உன்னதாண்டா கேக்குறேன். இன்னைக்கு என்ன நாளு? பிறந்த நாளா? அதத்தான் கொண்டாடிட்டோமே. வேற என்ன நாளு? டேய் அருளு, சமாளிடா. மறந்துட்டல? ஏய், யாரு மறந்தா? சொல்றேன் இரு. முதல்ல நின்ன நாள், நடந்த நாள்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா இத மறந்துட்டோமே. என்ன நாளா இருக்கும்? கேட்டுக்கோ, சொல்லட்டா? இது பிப்ரவரி மாசம். இந்த நாள்ல தான் நான் அப்ராடுக்கு படிக்க கிளம்பி போனேன். நீ ஏர்போர்ட் வரைக்கும் வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ண, கரெக்டா? என்ன விட்டு பிரிஞ்சு நீ அப்ராட் போனனால நீ கொண்டாடுவியா? என்ன இவ எப்படி போனாலும் மடக்குறாளே. இன்னைக்குதான் இதே பார்க்கல கரெக்டா இந்த இடத்துல நிக்க வச்சு நீ எனக்கு பூ கொடுத்து முதல்ல ப்ரோபோஸ் பண்ண நாள்டா, இடியட். ஓ சாரி நந்தினி. எல்லாத்தையும் மறந்துட்டேன். இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால கோவிலுக்கு போய் உனக்காக நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இங்க பாரு. நான் எப்படி நந்தினி மறப்பேன்? ஒவ்வொன்னா சொல்றேன், கேட்டுக்கோ. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கு நீ சிகப்பு கலர் புடவை கட்டியிருந்த, காதுல பச்சை கலர் கம்மல் போட்டிருந்த. இப்ப மாதிரிலாம் இல்ல. அன்னைக்கு தலையை நல்ல படிய வாரி இருந்த. இன்னும் சொல்லட்டுமா? நீ 10th எடுத்த மார்க் 488, +2ல கொஞ்சம் கம்மி தான், 1150. ஸ்கூல்ல உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு கமலா.
இப்ப காலேஜ்ல ரோஹிணி. அப்புறம் உனக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. உனக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரே டிஷ் நூடுல்ஸ், அதுலயும் உப்பு போட தெரியாது. அப்புறம் நான் ப்ரொபோஸ் பண்ண பிறகு 25 நாள் என்ன அலைய விட்டு அப்புறமா தான் லவ் ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? February 19th. அன்னைக்கு டைம் சாயந்தரம் 6 மணி. என்ன மனதி, நாங்க எடுத்துட்டு வர புடவைய கட்டிக்குவல்ல? உங்ககிட்ட தாம்மா கேக்குறா. நாங்க எடுத்துட்டு வர புடவைய கட்டிக்கவில்ல, அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா, நீங்களே போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணு இந்த நேரத்துல உடம்ப பாத்துக்கிறது இல்லையா? இப்படியா இருக்கிறது? ஏய், ஏன் நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு போ. அக்காவே வரல, நான் வந்து என்னப்பா பண்ண போறேன்? அப்பா நான் வரேன்பா. நீ நிற மாச கர்ப்பிணிமா, ஊட்டத்துல வந்து நீ எது கஷ்டப்படணும்? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 3 பேர் வீட்டுல இருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு போய் வந்துடுறேன். முடிஞ்சா புடவை போட்டோ பிடிச்சு அனுப்புறோம், போன்ல பார்த்து சொல்லுங்க. ம் சரிப்பா. சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. ம். சொல்லுப்பா. சொல்லிருக்கலாம்லக்கா.